பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று பார்த்தால், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் முடிய உள்ள ஒரு குட்டி ஸ்டோரியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட ஹெட்டிங் என்னன்னு பார்த்தோம்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தார். அந்த நியாயாதிபதி தேவனுக்கும் பயப்படாதவனும் மனுஷனுக்கும் மதியாதவனுமா இருந்தார். தேவ பயமும் கிடையாது, மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதோ மதிப்பு கொடுக்குற குணமும் அவருக்கு கிடையாது. அந்த பட்டணத்திலேயே ஒரு விதவை இருந்தாங்க. அந்த விதவைக்கும் அவங்களுடைய எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு ஒரு நியாயம் செய்ய வேணும்னு சொல்லி அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த தேவனுக்கும் பயப்படாதவனும் மனுஷனுக்கு மதியாத அந்த நியாயாதிபதி கிட்ட இவங்க போகிறாங்க. போயிட்டு எனக்கும் எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் தான் எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அந்த நியாயாதிபதி தான் மனுஷங்களையே மதிக்க மாட்டாரே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு நியாயம் செய்வார்? ஆனால் இந்த விதவையோ அவரை ஒரு நாள் போயிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு அவரால் பண்ண முடியாதுன்னு சொல்ல உடனே அவங்க திரும்பி வரல. தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நியாயாதிபதி கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படியாவது நீங்கள் எனக்கு நியாயம் செய்யணும், எப்படியாவது நீங்கள் எனக்கு செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சப்பறம் அவன் என்ன நினைக்கிறான், நம்ம தேவனுக்கும் பயப்படுறதில்ல, மனுஷங்களையும் மதிக்கிறதில்ல, ஆனால் இந்த விதவை நம்மளை எப்போ பாரு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்களே, சரி எப்படியாவது இவங்களுக்கு ஒரு நியாயத்தை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவனோட இருதயத்தில் நினைக்கிறாரு. சரி, ஓகே, இனிமே இவங்க நம்மளை என்ன பண்ணக்கூடாது, சும்மா நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, நம்ம என்ன பண்ணிடலாம், அவங்களுக்கான நியாயத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நியாயாதிபதி செஞ்சிடுறாரு. இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவனுக்கும் பயப்படாத மனுஷங்களுக்கும் மதிக்காமல் இருக்கிற அந்த நியாயாதிபதியே ஒரு கட்டத்தில் மனம் இறங்குறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், நீதியுள்ள தேவன் அல்லவா? அதனால எந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு எப்போ பண்ண வேணும், எப்படி பண்ணால் அது சரியாக இருக்கும்ன்றது எல்லாத்தையும் யோசித்து நமக்கு நன்மையாக தான் தேவன் பண்ணுவார். அதனால நம்ம ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கிறதாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நாம் பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அதாவது நம்மை பார்த்து தான் சொல்கிறாரு, இரவும் பகலும் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுறோம், அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். நம்மளுடைய விஷயத்தில் ஈசப்பா நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பாக அவருக்கு ஈசப்பா நமக்கு நியாயம் செய்வாங்க. அதுதான் இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணும்னா அது ஒரு நாள்லேயே கிடச்சிடணும், 2 நாள்லேயே கிடச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. என்னைக்கு எந்த நேரத்தில் அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று தேவனுக்கு சித்தமோ அந்த நாளில் நிச்சயமாக தேவன் நன்மையாக காரியங்களை தான் நமக்கு நடத்துவார். அதனால தேவனை நோக்கி நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். God bless you.